நண்பர்கள் அனைத்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரே ஒரு திட்டம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போஷன் அபியா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியாமல் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்டர்வியூக்கு போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நிறைய பேர் தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கொடுத்துறாங்க, தெரியாதவங்களுக்கு நிராகரிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்குதுன்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்துக்குது. அது என்னென்ன மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அதேமாதிரி நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் கிடையாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், நம்மளோட வீட்டில் இருக்கட்டும், அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக பேசுங்க, ஸ்மைலோட பேசுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படாமல் பொறுமையாக சொல்லுங்கள். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுத்துகிற மாதிரி கூட கேட்கலாம். சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் லெட்டர் வந்துருக்குது. அந்த கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு முத்துசாமிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் லெட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா போஷன் அபியா திட்டங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும்னா நீங்கள் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். tamilvelvaip@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும். வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த கமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த வீடியோவில் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காத நீங்கள் இப்போ கேட்குறீங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ளை கொடுத்துருந்தோம். அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைமு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய மாவட்டத்துக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், கால் லெட்டர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா tamilvelvaip@gmail.com இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க கமெண்டில் என்னுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணிங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு இந்த மாவட்டத்துக்குலாம் வந்துக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரனால அவங்களுடைய ஏரியாவுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்துருச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஷன் அபியான் திட்டம் பற்றி சொல்கிறேன். அது தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போகாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டம், இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது எப்படா 13/5/2025 வந்துக்குது. இதில் என்ன பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா, பொருளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணியமைப்பு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் திட்டம் 4 வந்து பார்த்திங்கன்னா அசோக் நகர் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு 21/5/2025 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளுறதுக்கான அதுக்கு தொடர்பான சொல்லி கொடுத்துருக்காங்க, அரசாங்கெலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே தான் கீழ்கண்ட ஆவணங்களோடு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னா நீங்கள் 12th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாற்றுன்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10th சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th போயிருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக கொண்டுக்கிட்டு போனோம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போங்க, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போங்க. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, நீங்கள் அது கொண்டு போகணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தீங்களா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்களா 25% இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒதுக்கீடாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரால் விண்ணப்ப குறிப்பிடப்பட்ட அனைத்து சான்றிதழும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா காண்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்தோன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 சொல்லி கொடுத்துறாங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா 21/5/2025 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 1 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இதில் வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேற்கண்ட நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பஸ் கட்டணமாக இருக்கணும், ஏதாவது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கடிதம் வந்து பார்த்திங்கன்னா
இது இன்றைக்கு மட்டும்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிமை கோர இயலாது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது யார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போர் அசோக் நகர் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருநர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சி முத்துசாமிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வந்துக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்ரு உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேலைவாய்ப்பு @gmail.com இந்த மெயில் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஷேரில் இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுலையாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணிங்களா உங்களுடைய பேரோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும். இப்போ வந்து பார்த்திங்களா போஷன் அபியான் திட்டத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போஷன் அபியான் திட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிங்களாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஷோ பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு ஜெனரல் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட மெயின் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போஷன் அபியான் திட்டம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, அதே மாதிரி பருவ பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக நோக்கமாக கொண்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2018 மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் தொடங்க வைக்கப்பட்டது. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8 2018 பிரதமரால் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா குறைபாட்டை அகற்றுதல், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏற்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் எடை குறைபாடு. பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அதே மாதிரி எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். ரத்த சோகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடை குறையும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது. இந்த திட்டத்தோட மெயின் இதை வந்து பார்த்திங்கன்னா விகிதத்தை குறைக்கிறது. திட்டத்தின் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்துணவு அளிக்கும் அங்கன்வாடி மையம் சத்துணவு திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பயனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசால் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஷன் அபியான் திட்டத்தின் முக்கிய கூறு வந்து பார்த்திங்கன்னா போஷன் அபியான் அங்கன்வாடி மையம் சத்துணவு திட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இளம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் செயல்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராம மட்டத்தில் உள்ள தன்னார்வலர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செயல்படுத்துகிறாங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னார்வலர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர் மற்றும் பிற அரசு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அங்கன்வாடி பணியாளருக்கு தான் இந்த வேலை இருக்கும். ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான சிகிச்சை வழங்குறது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இது மாதிரி குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இன்றைக்கு போகாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்டது இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த திட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பார்த்துட்டு அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தோமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.